தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்ம ரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். ஆனா வணக்கத்துக்கலாமா? என்ன புதுசா சொல்றீங்கன்னு சொல்றீங்களா? பத்ரிஜி சொல்றாரு, ஆனா அஹிம்சை. ஆ அப்படின்னா ஆனாபானாசதி. ஈனா இந்திரிய நிகிரகம். ஈ அப்படின்னா ஈஸ்வர பிரணிதானம். ஊனா உற்சவம். ஊ அப்படின்னா ஊர்துவலோகம். என்னன்னு பாக்குறீங்களா? ஆனா அஹிம்சை. அஹிம்சையில இரு. யாரையும் ஹிம்சிக்காதே, எந்த உயிரையும் துன்புறுத்தாதே, எந்த உயிரையும் கொல்லும் அதிகாரம் நமக்கு இல்லை. ஹிம்சை அப்படின்னா வார்த்தைகளால் கூட யாரையும் ஹிம்சை செய்யாதே அப்படின்னு. அது வந்ததுன்னா நமக்கு அடுத்தது என்ன? ஆனாபானாசதி. ஆனானா உள்ள போற மூச்சு, அப்பானானா வெளியில வர மூச்சு, சதினா எப்பொழுதுமே நாம் சுவாசத்துடன் இணைந்திருப்பது. இந்த தியானத்தை தொடர்ந்து செய்யுங்க. செய்யும்பொழுது என்ன ஆகும்னா இந்திரிய நிகிரகம். அப்படின்னா இந்திரிய நிகிரகம்னா நம்மளுடைய ஐம்புலன்கள், கண், காது, மூக்கு, ஐம்புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். கண்ணால் எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்க கூடாது. எதை பேசுவோமோ அதை மட்டும்தான் பேச வேண்டும். எதை கேட்க வேண்டுமோ அதை மட்டும்தான் கேட்க வேண்டும். அந்த ஆனாபானாசதி தியானம் செய்யும் பொழுது ஐம்புலன்கள் என்பது கட்டுப்பாட்டிற்குள் கண்டிப்பாக வரும். நம்மளால் அடக்க முடியும். ஈனா ஈஸ்வர பிரணிதானம். நம்ம அஹிம்சையில இருப்போம், ஆனாபானாசதி தியானத்தை செய்வோம், அப்போ ஐம்புலன்களை அடக்குவோம். அப்ப ஒவ்வொருவரிடமும் ஒரு இறைத்தன்மையை காண்போம். பார்ப்பவர்கள் எல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபங்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்பொழுது அப்படின்னா உற்சவம். இதெல்லாம் இருந்தா உற்சவம்னா என்ன? கொண்டாட்டம், திருவிழா. வாழ்க்கை ஒரு திருவிழா போல் ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அப்போ அப்படின்னா உற்சவம் பார்த்தோம். அப்படின்னா ஊர்துவலோகம். ஊர்துவலோகம்னா என்னன்னு கேட்டா மேலுலகங்கள், உன்னதமான உலகங்களுக்கு செல்ல முடியும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குல்ல. அஹிம்சையில இருக்கணும், ஆனாபானாசதி தியானத்தை செய்யணும். அது செய்யும்போது ஐம்புலன்கள் கட்டுக்குள் வைப்போம். அப்போ என்ன ஆகும்னா ஈஸ்வரம் பிரணிதானம்னா எல்லாரிடத்திலும் இறைத்தன்மையை காண்போம். இதெல்லாம் இருக்கும்பொழுது வாழ்க்கை உற்சவம், கொண்டாட்டம், திருவிழா போல் வாழ்க்கை தினம் தினம் கொண்டாட்டமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நாம் மேலுலகங்களுக்குத்தான் செல்வோம். ஊர்துவலோகம் அப்படின்னா மேலுலகங்களுக்குத்தான் செல்வோம். எவ்வளவு அற்புதமா இருக்கு. நமக்கு இந்த பாடம் ரொம்ப அற்புதமா இருக்கு. நம்ம பத்ரிஜி சொல்லியிருக்காரு. இது எல்லாமே எப்படி வரும்னா தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது இந்த மாதிரி ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைக்கும் பொழுது முக்தி என்பது கண்டிப்பாக கிடைக்கும். முக்தி கிடைக்கும் பொழுது மேலுலகங்களுக்குத்தான் செல்வோம். பிறகு தொடர்ந்து தியானம் செய்து ஞானம் பெற்று இதை நாம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். பத்ரிஜி சொன்ன விஷயங்களை நாம் பின்பற்றினாலே போதும். நமக்கு எப்பொழுதுமே நம்முடைய ஆன்மா பேரானந்த நிலையிலே இருக்கும். தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். நன்றி.